இன்னைக்கு இந்த இருதய மாரடைப்புக்கு வரக்கூடியதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் ஆகிறது. இந்த பிளாக்கோட பேர் என்ன தெரியுமா? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். என்னது மெடிக்கல் வேர்டு? இந்த பிளாக்குக்கு பேர் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். சரிதானே? இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் ஏன் வருது அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. நான் சொல்லுவேன் முன்னாடி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 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 ஆபத்துன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன வருது? இந்த உள்ள பக்கம் பிளாக் வருது. அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். அது கேள்விப்படுறீங்களா? நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். சரியா? அப்புறம் எதனால அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் வருது அப்படின்னா, ஹை இன்சுலின். நம்ம உடம்புல இன்சுலின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் ஈஸியாக வரும். அந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் காட்டின இந்த பிளாக் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்பெல்லிங் பாருங்க, அழகா போட்டிருக்கேன் பாருங்க. தெரியுதா? ஹை இன்சுலின் காசஸ் நம்ம உடம்புல இன்சுலின் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக்கேஜ் வரும். அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். அதனால தான் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ஒல்லியாக இருந்தால் கூட இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் அந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக எடுத்துடலாம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நடிக்கடி சூழலில் விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, நம்ம சாப்பிட்ட உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால், ஷீபன் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக சரியாயிடும். இன்னைக்கு சுகருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். பிபிக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஒல்லியாக இருந்தாலும் இருக்கும். நிறைய பேர் ஒல்லியாக இருந்தால் கூட சுகருக்கு மாத்திரை, பிபிக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க. பிசிஓடி பிரச்சனையோட குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஒல்லியாக இருந்த பிறகு கூட பார்த்துருக்கீங்களா? ஒல்லியாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க. எல்லாமே காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு டெஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபாஸ்டிங் இன்சுலின் மறக்காமல் நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களே இதை பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் வயசான அம்மா அப்பா இருந்தாலும் கண்டிப்பாக பண்ண சொல்லுவீங்களா? அதே மாதிரி இன்றைக்கி இந்த உடல் பருமனால தான் இன்றைக்கி நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறது. இந்த உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் உடல் பருமன் இருக்கக்கூடியவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இங்கே நடைபயிற்சி மட்டும் பண்ணினா ஒன்றும் வெயிட்டை குறைக்க முடியாது, மாத்திருந்தேன். ஏன்னா நீங்கள் 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். இது யாருக்கும் தெரியாது. இதுதான் விஷயம். அதில் நடைபயிற்சி பண்ணுறது நல்லதான். வெயிட்டை குறைக்க முடியாது, மாத்திரை நடத்த முடியாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ண முடியாது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இந்த வீடியோ நீங்கள் ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக மறந்துடும். 3 வார்த்தை மறந்துடாதுங்க. இதெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த வார்த்தையை மறந்துடாதுங்க. அப்புறம் என்னது? ஃபாஸ்டிங் இன்சுலின் அந்த வார்த்தையை மறந்துடாதுங்க. 3வது அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த 3 வார்த்தையும் கண்டிப்பாக மறந்துடாதுங்க. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் ஷேர் பண்ண சொன்னேன். நிறைய உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் இப்போதைக்கு. பட் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கூட இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றி படிச்சுக்கிடுவாங்க. ஃபாஸ்டிங் இன்சுலின் பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணி பார்ப்பாங்க. அதனால ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?